எனக்கு தாங்க முடியாத வலி எடுத்து விட்டது. பிரசவ வேதனை. கூடவே என்ன ஆகுமோ என்னும் பயம். ஆஸ்பத்திரியில் பிரசவ வார்டில் தவித்துக் கொண்டிருக்கிறேன். என் கணவர் பக்கத்தில், "ஒண்ணும் கவலைப்படாதே கலா, தைரியமாயிரு, எல்லாம் நல்லபடியாக முடியும்" என்றார். ஆனால் அவர் முகத்தில் ஒரு கலவரம். எனது பிரசவம் கொஞ்சம் கவலைக்கிடம். இது டாக்டர்கள் முன்பே சொன்னதுதான். கர்ப்பப்பை கோளாறு. எனக்கு 5 மாதத்திற்கு முன்பே தெரிந்ததுதான். இருந்தும் நான் தாயாக எதற்கும் தயாராக இருக்கிறேன். எனக்கு மூச்சு வாங்கியது. யாரோ எனக்கு ஊசி போட்டார்கள். டாக்டர்கள் என்னை சுற்றி நிற்கிறார்கள், கத்தியை கைகளில் வைத்துக்கொண்டு. எனக்கு மயக்கமாக வந்தது. ஏதேதோ நினைவுகள் மாறி மாறி வந்தது. யாரோ என்னை சுற்றி சுற்றி ஓடுகிறார்கள். ஏன்? ஒன்றும் புரியவில்லை. மெதுவாக எனக்கு நினைவு தப்ப ஆரம்பித்தது. ஒரே இருட்டு. குழந்தை பிறந்து விட்டது. என் கஷ்டம் கவலை தீர்ந்தது. அப்பா! இதுவரை என்னுள்ளே இருந்த குட்டிக் கண்ணன் இப்பொழுது வெளியே. அப்பப்பா! அவன் ஒரே அழுகை. தாங்கவில்லை அவன் ஆர்ப்பாட்டம். என் மடியிலேதான் எப்பொழுதும். எல்லாவற்றுக்கும் நான் வேணும் அவனுக்கு. எனக்கு ஓய்வும் இல்லை, தூக்கமும் இல்லை. அவன் நினைவே. இப்போது கண்ணனுக்கு 1 வயது. இதுவரை என்னையே ஒட்டியிருந்த குழந்தை இப்பொழுது நடக்கிறது. தத்தி தத்தி என்னை விட்டு வாசலை நோக்கி, வெளியே உலகத்தைப் பார்க்க. வெளி உலகத்தைப் பார்க்க என்ன ஒரு ஆசை இவனுக்கு! இப்போது கண்ணனுக்கு வயது 5. கடந்த 1 வருடமாக அவனுக்கு வெளியிலேதான் விளையாட்டு. வீட்டிலேயே இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் ஒரு அழுகை. என்னோடு விளையாட அவனுக்கு விருப்பமும் இல்லை, நேரமும் இல்லை. கண்ணன் இப்போ வளர்ந்துட்டான். இப்பொழுது கண்ணனுக்கு 15 வயது. என் பக்கத்திலேதான் உட்கார்ந்திருக்கிறான். ஆனால் என் கிட்டே பாடம் கேட்க விருப்பம் இல்லை. "போம்மா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நானே படிச்சுக்கிறேம்மா." என்னை விட்டு விலகுறானோ? ரொம்ப நாளாவே அவனுக்கு தனி அறைதான். ஆயிடுது 20 வயது கண்ணனுக்கும். இப்ப அவனுக்கு நானே வேண்டாம். அவன் அறைக்கு போனாலே, "என்னம்மா வேணும்? கதவை தட்டிட்டு வரக்கூடாது?" அதட்டுகிறான். அவன் உலகமே வேற. அவனுக்கு இப்போ நான் வெறும் பணம் காய்ச்சி மரம் மட்டுமே. நான் வெறும் பாரந்தாங்கி. இப்பொழுது 30 வயது கண்ணனுக்கு. நானும் என் கணவரும் பாடுபட்டு கடன் வாங்கி அவனை படிக்க வச்சோம். நல்ல வேலை வாங்கி கொடுத்து நல்ல இடத்திலேயே கல்யாணமும் பண்ணி வச்சோம். இப்பொழுது அவனுக்கு நாங்கள் இடைஞ்சல். இப்போ நான் அவனுக்கு சுவையற்ற சுமை. ரத்தின சுருக்கமாக இதை சொல்லிவிட்டு தனி குடித்தனம் போயிட்டான். எங்க மனவலி பற்றி அவனுக்கென்ன? இப்பொழுது எனக்கு வயது 65. இப்போ காசு பணம் எங்க கிட்ட இல்லை. எல்லாம் கண்ணன் படிப்புக்கு. அவன் வீடு வாங்க செலவாயிடுத்து. எனக்கு கேன்சர். எங்களுக்கு முதியோர் இல்லம் வாசம். பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. இப்பொழுதெல்லாம் கண்ணன் என்னை கண்டு கொள்வதே இல்லை. கிட்டே வந்தா ஒட்டிப்பேனோன்னு பயம். இதுக்காகவா இவனை இவ்வளவு பாடுபட்டு பெத்தேன் வளர்த்தேன். ச்சே, என்ன வாழ்க்கை இது! இப்ப நான் அவனுக்கு வெறும் பாரம். துக்கம் தொண்டையை அடைத்தது. கண்ணை மூடினேன். உலகமே இருண்டது போல இருந்தது. கலா, கலா, கண்ணை விழிச்சுப் பாரு. மெதுவா, மெதுவா எழுந்திரு. செந்தில். இப்ப நான் எங்கே இருக்கேன்? டாக்டர் என்ன சொல்றாங்க? மனசை திடப்படுத்திக்கோ கலா. இப்பொழுதுதான் நீ தைரியமா இருக்கணும். என்ன சொல்றீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. நான் பயந்த மாதிரியே உனக்கு குறை பிரசவம் ஆயிடுச்சு. நீ பொழைச்சதே பெரிய விஷயம். பரவாயில்லைங்க. எதிர்பார்த்தது தான். என் குறை எனக்கு தெரிந்தது தானே. நீங்க இருக்கீங்களே, அதுவே போதும். குழந்தை இல்லைன்னா என்ன? என்னம்மா சொல்ற? செந்தில் குழப்பமாக பார்த்தான். எப்படி இருந்தாலும் நம்மை விட்டு நம்ம குழந்தை, அவனோ அல்லது அவளோ மிஞ்சிப் போனால் 20 வருஷம்தான் கூட இருப்பாங்க. இதுலயும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு தூர விலகுவாங்க. அப்புறம் ஒரேடியா விட்டுட்டு போயிடுவாங்க. கடைசியிலேயே வருத்தம் தான் மிஞ்சும். இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அப்போ போறதை இப்பவே போயிட்டான்னு நினைச்சுக்கிறேன். ஐயோ டாக்டர், இங்கே பாருங்க. என் மனைவி என்னென்னமோ பேசுறாங்க. பயமா இருக்கு. செந்தில் பதற்றமாக,
கூட இருந்து கேட்டுக்கொண்டிருந்த டாக்டர் சொன்னார், இல்லை இல்லை செந்தில், உங்க மனைவி நார்மல் தான். இப்ப நீங்க அவங்களுக்கு ஆறுதலா இருந்தா அதுவே போதும். நீங்க தான் நொடிந்து போகக்கூடாது. என்ன சொல்றீங்க டாக்டர்? அவங்க ரொம்ப திடமான மனம் உடையவங்க. ஏற்கனவே அவங்களுக்கு தன் உடல் பிரச்சனை தெரியும். பிளசண்டா கோளாறு இருக்கறதால குழந்தை இறந்தே பிறக்கும் அபாயம் இருக்குன்னு நல்லாவே தெரியும். என் கூட பேசியிருக்காங்க. மன ரீதியாக தனக்கு ஏற்படக்கூடிய சோகத்தை தாங்க தன்னைத்தானே அவங்க தயார்படுத்திக்கிட்டாங்க. துயரத்தை தன் வழியிலேயே ஒத்துக்கிட்டாங்க. கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு தோன்றியது, ஒருவேளை டாக்டர் சொல்றது நிஜமா இருக்குமோ? இல்லாத பிள்ளை மேல் வெறுப்பை வளர்த்துக்கிட்டு நான் வலியை மறக்க என் மனம் முயற்சிக்கிறதோ? சீச்சீ, இந்த பழம் புளிக்கும் மாதிரி என்னை நானே சமாதானப்படுத்திக்கிறேனோ தெரியலை. ஒண்ணு மட்டும் நிச்சயம், இடிந்து போறதாலேயே எந்த லாபமும் இல்லை. இருக்கிற வரைக்கும் செந்திலோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்க போறேன். அவருக்கு ஆதரவாக இருக்கணும். இந்த சோகத்தை சேர்ந்துதான் எதிர்கொள்ளணும். செந்தில் எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க? சீக்கிரமே வீட்டுக்கு போலாம். வாங்க செந்தில். இந்த ஆஸ்பத்திரி வாடையே பிடிக்கல. புடவையை எடுத்து இழுத்து கட்டி கொண்டேன். குழந்தை பாக்கியம் எனக்கு இல்லை என்றால் என்ன? இனி என் கணவன் குழந்தை செந்தில் தானே. எனக்கு அவருக்கு நான் தானே எல்லாம். வேண்டும் என்றால் ஒரு நல்ல அனாதை ஆசிரமத்திற்கு உதவி செய்தால் போச்சு. அந்த குழந்தைகள் வளர்ப்புக்கு, கல்விக்கு பணத்தால், உழைப்பால் முடிந்ததை செய்வோம். அதில் திருப்தி அடைவோம். ஏன் செந்தில் விருப்பப்பட்டால் ஒரு குழந்தையை தத்துக்கூட எடுத்துக்கொள்வோம். வாழ நினைத்தால் வழியா இல்லை இந்த பூமியில்.